අපි බලාපොරොත්තු වෙන හැම മന്ത്രിවරයෙකුටම වාහනයක් අවශ්‍යයි කියලා අපිට වාහන ලබා දීම පිළිබඳව මේ අපි එකඟතාවයකට අවිල්ලා තියෙනවා. වාහනයක් ලැබෙයි. අපි විශ්වාස කරනවා නවීන වාහනයක් ලබා දීම කටයුතු කරනවා නම් ඇමතිවරුන්ට മന്ത്രിවරුන්ට වාහන බලපත්‍ර දෙන ක්‍රමේ නතර කරනවා. ඒක සැප්තැම්බර් මාසේ 22 වෙනිදායින් පස්සේ අහෝසි. வணக்கம். ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி மாதத்தின் 19ஆம் தேதி உங்களை இன்றைய நாளின் முக்கியமான செய்திகளோடு சந்திக்கிறேன். பொதுவாக ஞாயிற்றுக்கிழமை என்று சொன்னால் செய்திகள் பரபரப்புகள் குறைவாக இருக்கும். அரசியல் களம் கொஞ்சம் சூடு தணிந்திருக்கும். எல்லோருக்கும் விடுமுறை தானே, எனவே விடுமுறையாக வீட்டிலே இருப்போம், திங்கட்கிழமை முதல் பார்த்துக் கொள்ளலாம் என்று அரசியல்வாதிகளும் யோசிப்பார்கள், செய்திகளும் சில நேரம் யோசிக்கும். ஆனால் இன்றைய நாளில் ஏராளமான செய்திகள் இருக்கின்றன. காசாவில் துப்பாக்கிகள் கொஞ்சம் ஓய்வெடுக்கின்ற யுத்த அமைதி சூழ்நிலை, போர் நிறுத்தம் அங்கே நிலவிக் கொண்டிருக்கின்ற அதே வேளையில் கொழும்பில் இன்றைய நாளிலும் துப்பாக்கி ஒன்று முழங்கியது. கல்கிசை பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தில் ஒருவர் பலியாகி இருக்கின்றார். அண்மை காலமாக தொடர்ச்சியாக இப்படியான சம்பவங்கள் இடம்பெற்று வருவது, அதுவும் ஒரே டிசைனில் மோட்டார் சைக்கிளில் 2 பேர் இனம் தெரியாதவர்கள் வந்து அவர்கள் குறித்த இலக்குகள் மீது துப்பாக்கிச் சூட்டை நடத்திவிட்டு செல்கின்றார்கள். இன்றைய நாளில் இளைஞர் ஒருவர் பலியாகி இருக்கிறார். இதன் பின்னால் இருக்கின்ற மர்மங்கள் என்ன? இந்த கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துக்குள்ளே இதையும் அரசாங்கம் கொண்டு வந்து இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்காத அந்த ஆதங்கத்திலே மக்கள் இருக்கின்றார்கள். ஆனால் மன்னார் நீதிமன்றத்துக்கு முன்னால் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு காரணகர்த்தாக்களான 3 பேர் என்று சொல்லப்படுகின்ற சந்தேக நபர்கள் இன்றைய நாளில் கைது செய்யப்படுகிறார்கள். அதில் ஒருவர் ராணுவ வீரர் என்று சொல்லப்படுகிறார். விரிவான செய்திகளின் போது அந்த செய்திகளையும் பார்க்கலாம். ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்படுகின்ற சலுகைகள் குறித்து, அவை குறைப்பதை பற்றி, அந்த சலுகைகள் சில ரத்து செய்வதை பற்றி தன்னுடைய பதவியேற்பின் போது அறிவித்திருந்தார். அதற்கு பிறகு இந்த விடயங்கள் பற்றி பெரிய அளவில் பேசப்படவில்லை. சலுகைகள் குறைக்கப்படுவது, அமைச்சர்களுக்கான சலுகைகள் நிறுத்தப்படுவது, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கான ஓய்வூதியங்கள் இல்லாமல் செய்யப்படுவது என்று பல்வேறு விடயங்கள் பேசப்பட்டன. இவையெல்லாம் வெறும் பேச்சோடு போச்சா, வாக்குறுதிகள் அவ்வளவுதானா என்று மக்கள் காத்திருக்கின்றார்கள். ஆனால் இப்போது இன்றைய நாளில் ஜனாதிபதி விடுத்திருக்கின்ற ஒரு புதிய அறிவித்தல் மிகப்பெரிய அதிரடியாக அமைந்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வ இல்லங்கள் அத்தனையும் மீள பெறப்படும் என்று சொல்லி அறிவித்திருப்பதோடு, குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவுக்கு வழங்கப்படுகின்ற இல்லம், அந்த இல்லத்தின் மாதாந்த வாடகை 4.6 மில்லியன், அதாவது 46 லட்சம். ஒன்று அந்த வாடகையை அவரை செலுத்த வேண்டும், இல்லாவிட்டால் அந்த உத்தியோகபூர்வ இல்லத்தை விட்டு அவர் வெளியேற வேண்டும் என்று சொல்லி ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தன்னுடைய அதிரடி உத்தரவை கொண்டு வந்திருக்கின்றார். இன்னும் பல முக்கியமான விடயங்கள் அதில் இருக்க, இப்போது ஜேவிபியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவர், இந்த தேசிய மக்கள் சக்தியின் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் குறிப்பிடுகின்றார், தங்களுக்கு வாகனங்கள் வேண்டும், புதிய வாகனங்கள் வருகின்றன, அந்த வாகனங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதாவது தேசிய மக்கள் சக்தியின் ஆளும் தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் வாகனங்கள் புதிய வாகனங்களாக கிடைக்கும் என்று எதிர்பார்த்திருப்பதாக அதிரடி அறிக்கை ஒன்றை விட்டிருக்கின்றார். இது என்ன சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாக இருக்கிறது என்ற கேள்வியோடு நாங்கள் இதை பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன் இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் மீதும் அவர்கள் எடுக்கின்ற சில நடவடிக்கைகள் மீதும் எடுக்காத சில விடயங்கள் மீதும் இத்தனை விமர்சனங்கள் என்று உங்களில் பல பேர் கேட்கலாம். அதுக்கு மிக முக்கியமான காரணம் ஒன்று இருக்கிறது. அதை பற்றியும் விரிவான செய்திகளை சொல்லும் போது கொண்டு வருகிறேன். இந்த நாளில் மிக பரபரப்பான செய்திகளில் ஒன்றாக முன்னாள் அமைச்சர் ஒருவர் கைது செய்யப்பட்டுகிறார். என்ன காரணத்துக்காக, யார் அவர், அதை பற்றிய விடயம் கொஞ்சம் சுவாரஸ்யமானதும் முக்கியமானதும், அதை பற்றியும் கொண்டு வருகிறேன். இதே வேளையிலே சீரற்ற வானிலை காரணமாக கிழக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியான மழை, நாளைய நாளில் பாடசாலைகள் அத்தனைக்கு விடுமுறை விடப்பட்டிருப்பதாக ஆளுநர் அறிவித்திருக்கிறார். வடக்கிலும் இது பற்றிய பாதிப்புகள் மிக அதிகமாக இருக்கின்றன. இப்போது ஏனோ இந்த கனமழை வரும்போதும் சூறாவளி வரும்போதும் வடக்கு கிழக்கிலே தான் அதிகமான தாக்கங்கள் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். நீதிபதிகளுக்கு ஒரு இலக்கணமாக விளங்கிய ஒருவர், நீதியின் மறு உருவம், துணிச்சல் என்று சொன்னால் இவர்தான், தீர்ப்பு என்று சொன்னால் அவர் வழங்கினால் தான் தீர்ப்பு என்றெல்லாம் சொல்லப்பட்ட எங்கள் அன்புக்குரிய நீதிபதி மாணிக்கவாசகம் இளஞ்செழியன் அவர்கள் நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெறுகிறார். நேற்றைய நாள் முதல் தன்னுடைய ஓய்வை அவர் அறிவித்திருக்கிறார். அதே போல இன்றைய நாளில் உலகத்தை விட்டே ஓய்வை பெற்றுக்கொண்ட ஒரு ஊடகவியலாளரை பற்றி சொல்ல வேண்டும். 94ஆம் ஆண்டு சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க ஆட்சிக்கு வருவதில் மிக முக்கியமான பங்கு வகித்த ஒருவரான ராவய என்ற பத்திரிகை மூலமாக அறியப்பட்ட விக்டர் ஐவன் என்ற பிரபல ஊடகவியலாளர் காலமாகி இருக்கின்றார். அவருக்கு எங்கள் ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இப்போது விரிவான செய்திகளுக்கு செல்வோம். இலங்கையிலே இந்த ஆட்சி மாற்றத்தின் மூலமாக சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லப்படுகிற நடைமுறைகள் மாறும். இத்தனை காலமும் இருந்த பல்வேறு நடைமுறைகள் இல்லாமல் போகும். மக்கள் சார்பாக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்ற நம்பிக்கையோடு தான் இந்த அரசாங்கத்தின் மீது பெருமளவான மக்கள் தங்களுடைய வாக்கை வழங்கியிருந்தார்கள்.
இதுவரை காலமும் விகிதாச்சார தேர்தல் மூலமாக எந்த ஒரு அரசாங்கத்துக்கும் கிடைக்காத மிக பெரும் அறுதி பெரும்பான்மை, 3/2 பெரும்பான்மை இந்த ஜேவிபி இல்லாவிட்டால் என்பிபி அரசாங்கத்துக்கு வழங்கப்படும். ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க மட்டுமட்டாகத்தான் தெரிவாகி இருந்தார். ஆனால் அதற்கு பிறகு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் பொதுமக்கள் மிக பெரும்பான்மையை அள்ளி வழங்கி இருந்தார்கள். வடக்கு கிழக்கு எங்கிலும் இதுவரை காலமும் எந்த ஒரு தேசிய அரசியல் கட்சிகளும் பெறாத அளவு வாக்குகளை பெற்றுக்கொண்டு 159 உறுப்பினர்களோடு, அதாவது இதுவரை கிடைக்காத 3/2 பெரும்பான்மையோடு இந்த தேசிய மக்கள் சக்திக்கு ஆளும் பொறுப்பை வழங்கினார். இதற்கான காரணம் மிக தெளிவானது. முன்னைய அரசாங்கங்களின் மீது மக்களுக்கு இருந்த நம்பிக்கை இழப்பு, அதே போல இந்த புதியவர்கள் வந்து ஏதாவது மாற்றங்களை கொண்டு வருவார்கள், ஊழலற்ற அரசாங்கம் ஒன்றை கொண்டு வருவார்கள் என்று வரும்போது அனுர்குமார் திசாநாயக்க ஜனாதிபதியாக வரும்போதும் அதுக்கு பிறகு நாடாளுமன்றத்துக்கு தேர்தலுக்கு வரும்போதும் தேசிய மக்கள் சக்தி மக்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் எக்கச்சக்கம். நாட்டை ஒரே மாதிரியாக நாங்கள் பேணுவோம், அனைத்து இனத்தவர்களும் ஒன்றாகத்தான் இங்கே கவனிக்கப்படுவார்கள், நீதி என்பது அனைவருக்கும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும், ஊழலற்ற அரசாங்கம் இருக்கும், இதுபோல முன்னைய அரசியல்வாதிகளுக்கு வழங்கப்பட்ட சலுகைகள், முன்னைய ஆளும் தரப்புகள் இதுவரை காலமும் நாட்டை சலுகைகளின் அடிப்படையில் கொண்டு சென்றது முழுக்க இல்லாமல் ஆக்கப்படும் என்று மக்கள் மிகப்பெரிய நம்பிக்கையோடு இருந்தார்கள். உடனடியாக நடக்கும், ஒரு கையெழுத்தோடு அனைத்து மாறும், இதுதான் அவர்கள் சொன்ன மிக முக்கியமான விடயம். திசை காட்டியால் நாடாளுமன்றத்தை நிரப்புவோம் என்று குறிப்பிட்டதன் மூலமாக மக்களுக்கு மிகப்பெரும் நம்பிக்கை ஏற்பட்டது. இந்த ஒரு நாள் முதல்வர் படத்திலே பார்த்தோமே, அதே போல ஒரே நாளில் அத்தனையும் மாறும் என்று சொல்லி சிஸ்டம் சேஞ்ச் என்று சொல்லப்படுகிற விடயம் அவ்வளவு இலகுவானது என்று அவர்கள் யோசித்திருந்தார்கள். ஆனால் இதுவரை நடக்காத விடயங்கள் பலவற்றைத்தான் மக்கள் தொடர்ச்சியாக விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இது பொதுமக்களை காரணம் காட்டி எங்களுடைய கருத்துக்களை சொல்ல நோக்கமல்ல. நீங்கள் பொதுவாக யாரிடம் இதை கேட்டாலும் அவர்கள் அநேகமாக அதைத்தான் சொல்வார்கள். என்ன, வாக்களித்து ஒரு சிலர் மட்டும்தான் இல்லை, இதற்கு கொஞ்சம் காலம் எடுக்கும் தானே எல்லாவற்றுக்கும் என்று சமாளிப்போர் ஒரு சிலர் இருப்பார்கள். இந்த அரசாங்கமும் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்திய நம்பிக்கை அத்தகையது, உடனடியாக அனைத்து மாறும் என்று. ஆனால் இப்போது 3 மாதங்கள் கடந்தும் பல விடயங்கள் இன்னும் தொடப்படக்கூட இல்லை. அப்படியான விடயங்களோடு சேர்த்து மேடை பிரசாரங்களின் போது குறிப்பிட்ட முக்கியமான விடயம், இந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் தங்களது அரசாங்க අංගතවர்களுக்கும் எந்த விதமான சலுகையும் தேவைப்படாது. අපේ ආණ්ඩුවේ අපේ පාලනය යටතේ ජනතාවට නැති වරප්‍රසාද දේශපාලකින්ට අවශ්‍ය නැහැ. ඇමතිවරුන්ට මන්ත්‍රීවරුන්ට වාහන බලපත්‍ර දෙන ක්‍රමේ නතර කරනවා. ඒක සැප්තැම්බර් මාසේ 22 වෙනිදායින් පස්සේ අහෝසි. பொதுமக்கள் எப்படி பொது வாகனங்களில் வந்து போனார்களோ அதே போல எளிமையாக நடப்போம் என்று ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க விமான நிலையத்துக்கு செல்லும் போதும் விமானங்களிலிருந்து இறங்கி வரும் போதும் பொதுமக்கள் பயன்படுத்துகின்ற அந்த பக்கத்தையே பயன்படுத்துகிறார். அது உண்மையில் அவரது எளிமையை காண்பிக்கிறது. ஆனால் பல்வேறு அசௌகரியங்களையும் பொதுமக்களுக்கு ஏற்படுத்துகிறது என்பது உண்மை. பாதுகாப்பு கெடுபிடிகள் முன்னைய ஆட்சியாளர்களுக்கு இருப்பதை போல இல்லை. ஆனால் ஜனாதிபதி வரும்போது அவருக்கான தனியான பாதுகாப்பு வழங்கப்பட வேண்டும் என்பது அவசியமானது. அந்த இடத்திலே சனி நெரிசலை குறைக்கத்தான் அவர்களுக்கு அந்த சிறப்பு வழிகள் எல்லாம் இருக்கின்றன, அதை பயன்படுத்தலாம், அதில் எந்த குற்றமும் கிடையாது. அவர் மிக எளிமையாக நடந்து கொள்கிறார், பாதுகாப்பு மிக குறைவாக இருக்கிறது, கெடுபிடிகள் குறைவாக இருக்கிறது என்பது வாழ்த்துக்குரியது. ஆனால் இந்த விடயங்களையும் இனிவரும் காலத்தில் அவர் கவனிக்க வேண்டும். காரணம், மக்கள் மத்தியில் அவர் மிக பிரபலம், மக்கள் பல பேர் அவரை பார்க்க முண்டியடிப்பார்கள், அதன் காரணமாக நிறைய அசௌகரியங்கள் ஏற்படலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் செய்த வேலை காதிமூத்தடில் மிகப்பெரிய வாகன பேரணி ஒன்றை நடத்தியது. கடந்த கால அரசாங்கங்களில் அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கும் சில நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் வழங்கப்பட்ட வாகனங்கள் என்று சொல்லி வாகனங்களை காட்சிப்படுத்தி இருந்தார்கள். அந்த வாகனங்கள் எல்லாம் கடந்த கால அரசாங்கத்திலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனக்கு தெரிந்த ஒரு சில அரசியல்வாதிகளுக்கு வழங்கியதும் சில அரசாங்க உத்தியோகத்தர்களுக்கு வழங்கியதும். மற்றபடி இங்கே உத்தியோகபூர்வமான வாகனங்களை நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வழங்க முடியாது, வழங்க வேண்டிய தேவையும் இல்லை. ஆனால் இந்த அரசாங்கத்தில் சில நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு வாகன வசதிகள் வேண்டும் என்று இப்போது கேட்டுக்கொண்டிருப்பதை நான் ஒரு சில காலங்களுக்கு முதல் சொல்லியிருந்தேன். காரணம், அவர்கள் அனைவரும் சாதாரண மட்டங்களிலிருந்து வந்தவர்கள். அவர்கள் பொது சேவை செய்வதற்கு தங்களுடைய வாகனங்கள் இல்லாமல் சில நேரங்களில் முடியாமல் இருக்கும். உண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு வாகனங்கள் வழங்கப்படக்கூடாது, தேவையில்லை. மக்கள் சேவை புரிய வந்தவர்கள் எதையும் எதிர்பார்க்க மாட்டார்கள் என்று இந்த அரசாங்கம் தான் குறிப்பிட்டது. பொதுவாகவே இனிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அவ்வாறு வாகன வசதிகளை பெற்றுக் கொள்வதில்லை. ஆனால் தேசிய மக்கள் சக்தியைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுக்கு வாகன வசதிகள் வேண்டும், இல்லாவிட்டால் சில விஷயங்களை செய்து கொள்ள முடியாமல் இருக்கிறது என்று குறிப்பிட்டிருப்பதாகவும் அதற்கு அனுமதி கிட்டத்தட்ட கிடைத்திருப்பதாகவும் கருதப்படுகிறது. இதை பற்றி வெளிப்படையாக சொல்லியிருப்பவர் குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான தர்மபிரிய திசாநாயக்க, தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் குறிப்பாக குருநாகலில் இந்த அரசாங்க வாகனங்கள் பழுது பார்க்கின்ற இடத்துக்கு விஜயம் செய்த வேளையிலே, குறிப்பாக மேல் மாகாண அரசாங்க வாகனங்கள் பழுது பார்க்கின்ற இடத்துக்கு விஜயம் செய்த வேளையிலே இந்த விடயத்தை பற்றி குறிப்பிடுகிறார். இங்கேதான் அரசாங்கத்தின் பல்வேறு வாகனங்கள், பாவனைக்குதவாத வாகனங்கள் பழுது பார்க்கப்படும் இடமாகவும் உதிரிப்பாகங்கள் மாற்றப்படும் இடமாகவும் இருக்கும். அந்த இடத்துல அவர் குறிப்பிடுகின்றார், நீண்ட காலமாக பயன்படுத்திய வாகனங்களை மீண்டும் தங்களிடம் தருவதன் மூலமாக தங்களுக்கு நிறைய அசௌகரியங்கள் இருக்கும்.
எனவே புத்தம் புதிய வாகனங்கள் தங்களுக்கு வழங்கப்படும். அதிலே என்ன வகை தங்களுக்கு வேண்டும் என்று தாங்கள் கோரப்போவதில்லை என்றும், ஆனால் புதிய வாகனங்கள் கிடைக்கும் என்று சொல்லி தாங்கள் எதிர்பார்த்திருப்பதாக அவர் குறிப்பிடுகிறார். ඩබල් කැබ්ද කියලා අපි දන්නේ නැහැ. අපි බලාපොරොත්තු වෙන හැම മന്ത്രിවරයෙකුටම වාහනයක් අවශ්‍යයි කියලා. අපිට වාහන ලබා දීම පිළිබඳව මේ අපි එකඟතාවයකට අවිල්ලා තියෙනවා. වාහනයක් ලැබෙයි. අපිට වාහනයක් ලබා දීම තව සති කිහිපයක් මාසයක් දෙකක් ඇතුළත ලැබෙයි. මොකද පාර්ලිමේන්තු മന്ത്രിවරයෙකුට ඇමතිවරයෙකුට තමන්ගේ කාර්යභාරය කරන්න වාහනයක් අවශ්‍යයි කියන එක අපි ඒක බැහැර කරන්නේ, ඒක ප්‍රතික්ෂේප කරන්නේ. බාර නොදීපු වාහනක් තාම තියෙනවා. ඉතින් ඒ බාර දීපු වාහන ආපහු යථාවත් කරනවට වැඩිය අපි විශ්වාස කරනවා නවීන වාහනයක් ලබා දීම කටයුතු කරනවා නම් ඒක සම්බන්ධයෙන් අපිට ගැටලුවක් නැහැ. இது முன்பு சொல்லப்பட்ட விடயங்களிலிருந்து முழுக்க முழுக்க மாறுபட்ட விடயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே ஞாபகப்படுத்த வேண்டும். அரசாங்கம் இதை கவனத்தில் எடுத்துக் கொள்ளுமா, இல்லாவிட்டால் தேவைப்படுகின்ற ஒரு சில பொதுமக்கள் சேவைகளில் ஈடுபடுவோருக்கு அரசாங்க வாகனங்களாக அவை வழங்கப்படும். அவர்களது தனிப்பட்ட பாவனைக்காக இல்லாமல் அரசாங்க வேலைகளுக்காக பயன்படுத்தப்படுகின்ற, இப்போது அரசாங்க ஊழியர்களுக்கு வழங்கப்படுகின்ற சில திணைக்களங்கள், சில கூட்டுத்தாபனங்களில் வழங்கப்படுகின்ற வாகனங்கள் போல பயன்படுத்தப்படுமா என்பதைத்தான் நாங்கள் அவதானிக்க வேண்டியிருக்கிறது. எனவே சொன்ன சொல்லை அப்படியே காப்பாற்ற முடியாமல் இந்த அரசாங்கம் இருக்க போகிறதா, இதுவும் மக்கள் மத்தியில் வேண்டிய விமர்சனங்களை கொண்டு வர போகிறதான்னு பார்க்கலாம். இதேவேளை ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க தான் சொன்ன ஒரு விடயத்தை இப்பொழுது மீள ஞாபகப்படுத்தி அதில் உறுதியாக இருக்கிறார். குறிப்பாக முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான சலுகைகள் ஏராளமாக வழங்கப்பட்டன. அந்த சலுகைகள் குறைக்கப்படும், சில சலுகைகள் இல்லாமல் ஆக்கப்படும். அதிலே முக்கியமாக பாதுகாப்புக்கு இத்தனை காலமும் செலவழிக்கப்பட்ட லட்சக்கணக்கான தொகையானது குறைக்கப்படும் என்று அறிவித்திருந்தார். உடனடியாகவே முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறைக்கப்படும். இதிலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தனக்கான சிறப்பு கோரிக்கைகளை விடுத்ததெல்லாம் ஞாபகப்படுத்த வேண்டிய விடயம். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இப்போது அரசாங்கமானது ஏற்கனவே குறிப்பிட்டதன்படி முன்னாள் ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட உத்தியோகபூர்வமான இல்லங்களை உடனடியாக மீளப் பெற்றுக் கொள்ளும் என்று ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்க அதிரடி அறிவித்தொன்றை கொடுத்திருக்கிறார். இப்போது மஹிந்த ராஜபக்சவுக்கு உதாரணமாக வழங்கப்படுகின்ற அரசாங்க இல்லமானது 4.6 மில்லியன் ரூபாய் வாடகை செலுத்தப்பட வேண்டியது. குறிப்பாக அந்த இல்லம் அமைந்திருக்கின்ற இடத்தை சுற்றியுள்ள காணியின் பெறுமதியும் சேர்த்து. எனவே இதன் அடிப்படையில் ஒன்று இந்த வாடகையை அவர்களை செலுத்த வேண்டும், இல்லாவிட்டால் அந்த இடத்தை விட்டு அவர்கள் வெளியேற வேண்டும். இரண்டில் ஒரு முடிவை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அனுர்குமார் திசாநாயக்க அறிவித்திருக்கிறார். குறிப்பாக இப்போது இருக்கின்ற அரச நடைமுறைகளின் அடிப்படையில், சட்டத்திட்டங்களின் அடிப்படையில், ஒன்று இந்த முன்னாள் ஜனாதிபதிகள் தாங்கள் பெற்றுக்கொண்ட முன்னைய சம்பளத்திலே 1/3 பங்கை பெற்றுக்கொள்ள வேண்டும், இல்லாவிட்டால் அவர்களுக்கான அரசாங்க உத்தியோகபூர்வமான இல்லங்கள் வழங்கப்படும். இந்த இரண்டில் ஒன்றைத்தான் அவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். எனவே அரசாங்கம் இப்போது உத்தியோகபூர்வமான இல்லங்களை மீள பெற்றுக்கொண்டு அவர்களுக்கான மாதாந்த கொடுப்பனவாக 30,000 ரூபாய் வழங்கும். அதாவது அவர்களது சம்பளம், ஒரு ஜனாதிபதியின் சம்பளம் 90,000 ரூபாய். எனவே அவர்களது சம்பளத்தின் 1/3 பங்கை வழங்கும் என்று சொல்லி அவர் இன்றைய நாளில் கட்டுக்குறுந்தவையில் இடம்பெற்ற கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போது இந்த விடயத்தை குறிப்பிடுகிறார். இது மட்டுமல்லாமல் ஜனாதிபதியின் ஆடம்பர மாளிகைகள் மட்டுமல்லாமல் அமைச்சர்களுக்கு வழங்கப்பட்ட பங்களாக்கள், கொழும்பிலே இருக்கின்ற ஜனாதிபதியின் இல்லம், அதுபோல கண்டியிலே இருக்கின்ற ஜனாதிபதியின் இல்லம், இப்போது அல்லடி மாளிகை என்று அழைக்கப்படுகின்ற பிரதமர் இல்லம் ஆகியவரையும் எதிர்வரும் காலத்திலே விருந்தகங்களை உருவாக்கி சுற்றுலா பயணிகளை கவரும் திட்டங்களில் கருத்து கொள்ளப்படும் என்று சொல்லி அவர் இங்கே குறிப்பிடுகின்றார். ஏற்கனவே முன்பு குறிப்பிட்டதை போல கொழும்பில் இருக்கின்ற ஜனாதிபதி இல்லம் மற்றும் கண்டியில் இருக்கின்ற ஜனாதிபதி இல்லம் தவிர ஏனைய இடங்களில் உள்ள அமைச்சரவை பங்களாக்கள் ஜனாதிபதிகள் தங்குமிடங்கள் ஆகியனவும் சுற்றுலா பயணிகளை கவர்கின்ற நோக்கத்தில் அந்த சுற்றுலா பயண துறையின் மேம்பாட்டுக்காக பயன்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்த விடயத்தையும் இங்கே ஞாபகப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த நடவடிக்கைகள் ஒரு பக்கம் இருக்க, பாதுகாப்பு இன்னும் பலப்படுத்தப்பட வேண்டும். பொதுமக்களின் பாதுகாப்பு என்பது மிக உறுதியாக கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. கிளீன் ஸ்ரீலங்கா என்ற திட்டத்திலே அதுவும் உள்ளடக்கப்பட வேண்டும் என்பதை தொடர்ச்சியாக நான் வலியுறுத்தி வருகிறேன். காரணம், அண்மை காலமாக அதிகரித்து வருகின்ற துப்பாக்கிச் சூடுகள். இதெல்லாம் இந்த ஆளுங்கட்சியா செய்தது, இல்லாவிட்டால் ஜனாதிபதியா கையில் துப்பாக்கியோடு செல்கிறார் என்று சொல்லி பல பேர் கேட்கலாம். ஆனால் ஆட்சி என்பது உறுதியாக இருக்க வேண்டாமா? பொதுமக்களின் பாதுகாப்பு மிக முக்கியமானதானே? கடந்த காலங்களிலும் இவ்வாறான துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இடம்பெறவில்லையா கேட்டால் இடம்பெற்றிருக்கின்றன. ஆனால் ஒரே அடியாக இப்படி ஒவ்வொரு நாளும் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெறுவதைப் போல இப்படி அதிகரித்த வகையில் இடம்பெறவில்லை. இதற்கான பின்னணி காரணங்கள் என்ன? ஒன்று, இந்த அரசாங்கத்துக்கு எதிரான சதி முயற்சியா என்பது கூட மிக முக்கியமானது. அப்படி இருந்தாலும் இந்த அரசாங்கம் அதை பற்றிய துரித நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது முக்கியமானது. இன்றைய நாளில் கல்கிசே பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவமானது மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. கடந்த காலங்களில் தொடர்ச்சியாக இடம்பெற்று வருகின்ற துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் குறிப்பாக தென்பகுதியில் மிக அதிகரித்த வகையில் இருக்கின்றன. கல்கிசே பகுதியில் இந்த 3 வாரங்களுக்குள் இடம்பெற்ற 5வது சம்பவம் இது. இன்று முற்பகல் வேளையில் இடம்பெற்ற இந்த துப்பாக்கிச் சூட்டில் 24 வயதான நபர் ஒருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். கல்கிசை படோவிட்ட பகுதியைச் சேர்ந்த ஒரு இளைஞர் 24 வயதவருக்கு. மோட்டார் சைக்கிளில் வந்த 2 பேர் கல்கிசை சிறிபால மாவட்டத்தில் வைத்து இந்த நபர் மீது துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டுகிறார்கள் பட்டப்பகலில். இப்பொழுதெல்லாம் மிக எளிதாக இருக்கிறது.
கடந்த காலங்களில் இரவு வேளையில் இப்படியான துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் இடம்பெறும். இனம் தெரியாதவர்கள் வந்து மோட்டார் சைக்கிளில் வந்து துப்பாக்கிச்சூடு நடத்தி விட்டு செல்வார்கள். பார்த்தால் இப்பொழுது பகலிலேயே இவை இடம்பெறுகின்றன. ஆனாலும் போலீசார் உடனடி நடவடிக்கையில் ஈடுபட்டு துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டவர்களில் ஒருவர் என்று கருதப்படுகின்ற ஒரு நபரை கைது செய்திருக்கின்றார்கள். மற்றொரு நபரை தேடும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருப்பதாக தெரிகிறது. இதற்கான காரணங்களை பற்றி போலீசார் இப்பொழுது ஆராய்ந்து வருகின்றார்கள். இதேவேளை மன்னாரில் கடந்த 16ஆம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச்சூடு சம்பவத்தின் சந்தேக நபர்களாக 3 பேர் கைது செய்யப்படுகிறார்கள். அதில் ஒருவர் இப்போதும் கடமை புரிந்து கொள்கிற ராணுவ வீரர். இந்த 3 பேரும் இந்த துப்பாக்கிச்சூட்டின் சூத்திரதாரிகளாக விளங்கியவர்களாக இருக்கலாம் என்று போலீசார் கருதுகிறார்கள். விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றன. இந்த சம்பவத்துக்கு முன்னைய பழிவாங்கல் நடவடிக்கைகள் ஒரு காரணமாக இருக்கலாம் என்று ஆரம்பத்திலே சந்தேகம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்போது இது பற்றிய முழுமையான விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக போலீசார் தங்களுடைய விசாரணைகளை ஆரம்பித்திருப்பதாக தெரிகிறது. இதேவேளை இன்றைய நாளில் பன்னல கங்கானியமுல்ல என்று அழைக்கப்படுகின்ற ஒரு பகுதியின் ஒரு காட்டு பகுதியிலே 2 சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. ஒரு ஆண், அவருக்கு வயது 37, ஒரு பெண், அவருக்கு வயது 32. இந்த 2 பேரது சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டிருப்பதாகவும் சடலங்களுக்கு அருகே அவர்கள் பயணித்து இருப்பதாக சொல்லப்படுகின்ற மோட்டார் சைக்கிள் ஒன்று காணப்பட்டதாகவும் பன்னல போலீசார் தெரிவிக்கின்றார்கள். இந்த 2 பேரும் விஷம் அருந்து உயிரிழந்திருக்கலாம் என்று இப்போது முதற்கட்ட விசாரணைகள் மூலமாக தெரிய வருகிறது. உயிரிழந்த ஆண் ஒரு ராணுவ வீரர் என்றும் அந்த பெண் ஆசிரியர் என்று கருதப்படுகிறது. அவர்கள் எந்த பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்பது குறித்து போலீசார் இப்பொழுது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கிறார்கள். இந்த இனம் தெரியாத கொலைகள், இனம் தெரியாத மரணங்கள் எல்லாம் இப்போது சர்வசாதாரணமாக இலங்கையில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பதை நீங்கள் செய்திகள் மூலமாக அவதானிப்பீர்கள். கடந்த காலங்களில் இடம்பெற்றதை விட இப்போது அதிகரித்திருப்பது பாதுகாப்பு பலவீனமா, இல்லாவிட்டால் திடீரென்று முளைத்த ஒரு விடயங்களா, இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு பின்னணி காரணம் இதற்கு இருக்கிறதா என்று நாங்கள் பல்வேறு விதமாக யோசிக்க வேண்டியிருக்கிறது. அதே போல விபத்துகளும் குறைவே இல்லாமல் நடந்து கொண்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் விஜித் விஜயமணி சோய்சா இன்றைய நாளில் கைது செய்யப்பட்டிருந்தார். இவர் பலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவினரால் இன்று கைது செய்யப்பட்டிருந்தார். சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்ட வாகன உதிரிப்பாகங்களை பயன்படுத்தி வாகனத்தை வடிவமைத்து அதற்கான போலி ஆவணங்களை தயாரித்த குற்றச்சாட்டின் அடிப்படையிலேயே இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்டவர் நாளைய நாள், அதாவது 20ஆம் தேதி பண்டாரவளை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட இருக்கின்றார். இது தொடர்பாக வலான மத்திய ஊழல் ஒழிப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை இப்பொழுது முன்னெடுத்து வருகின்றார்கள். அண்மை காலமாக சட்டவிரோத வாகன உதிரிப்பாகங்களை பயன்படுத்தி அதில் முறைகேடு செய்பவர்கள் பல பேர் கைது செய்யப்பட்டு வருகின்றார்கள் என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. முன்பு சுஜீவ சேனசிங்கவும் இவ்வாறு கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வந்திருந்தார். பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டிருந்தார். இதே போல பல்வேறு வாகன உதிரிப்பாக இறக்குமதியாளர்கள், அதுபோல வாகன இறக்குமதியாளர்கள் ஆகியோர் மீதும் வழக்குகள் தொடரப்பட்டுக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அண்மையில் யாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற நூதனமான கொள்ளை சம்பவம் பற்றி உங்களில் ஒரு சிலர் அறிந்திருக்கலாம். யாழ்ப்பாண நகைக்கடை ஒன்றிலே, கஸ்தூரியார் வீதியில் உள்ள பிரபலமான நகைக்கடை, அந்த நகைக்கடைக்கு சென்ற ஒரு குழுவினர் தாங்கள் டிஐடி போலீஸ் புலனாய்வு பிரிவு என்று குறிப்பிட்டு வருமான வரி சோதனையை மேற்கொள்வதாக குறிப்பிட்டு 30 லட்சம் ரூபாய் பணத்தை பறித்து சென்றிருந்தார்கள். இந்த விடயம் குறித்து உடனடியாக போலீசாருக்கு நகைக்கடையினரால் முறையிடப்பட்டதை அடுத்து உடனடியாக கண்காணிப்பு கேமராக்களின் உதவியோடு குற்றவாளிகளை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்து வந்தார்கள். இப்போது 6 பேர் இதுவரை கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்திருக்கிறார்கள். நூதனமான முறையில் பண திருட்டில் ஈடுபட்ட இந்த 6 பேரில் ராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த 2 பேரும் கைது செய்யப்படுகிறார்கள். யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் காலிங்க ஜெயசிங்கவின் வழிகாட்டலுக்கு அமைய யாழ்ப்பாண குற்ற விசாரணை போலீஸ் பிரிவு பொறுப்பதிகாரி கலும் பண்டார தலைமையிலான குழுவினர் தான் இந்த விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். இதில் பிரதான சூத்திரதாரி சுன்னாகம் பகுதியில் வைத்து நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை 5 லட்சம் ரூபாய் பணத்தோடு கைது செய்யப்பட்டனர். அந்த சந்தேக நபரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து குறித்த செயலுக்கு உடந்தையாக இருந்த வேன் சாரதி உள்ளிட்ட 3 பேர் கண்டியிலே வைத்து கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இதைத் தொடர்ந்து இப்போது ராணுவ புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த 2 பேரும் அவர்களுக்கு தொடர்பு இருப்பதாக அறியப்பட்டு இப்பொழுது அவர்களும் கைது செய்யப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இதை பற்றிய விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. அதுபோல பணத்தை முழுமையாக மீட்பது குறித்தும் போலீசார் அவதானம் செலுத்தி வருகின்றார்கள். உங்கள் பகுதிகளிலும் இப்படியான மோசடிகள் இடம்பெற்றிருந்தால், இப்படியான நூதன திருட்டுகள், அதுபோல ஏமாற்று நடவடிக்கைகள் இடம்பெற்றால் உடனடியாக போலீசாரிடம் முறையிடுங்கள். உடனடி நடவடிக்கைகள் எடுக்க வேண்டியது அவசியம். நீங்களும் காப்பாற்றிக் கொள்ளப்பட வேண்டும். மற்றவர்களுக்கும் இப்படியான சம்பவங்கள் இடம்பெறாமல் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். சீரற்ற வானிலை பல்வேறு இடங்களில் மிக பெரும் தாக்கங்களை கொண்டு வந்திருக்கிறது. மட்டக்களப்பு பகுதியில் தொடர்ச்சியான மழை பெய்து கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக நாளைய தினம் பாடசாலைகளுக்கு விடுமுறை விடப்பட்டிருப்பதாக ஆளுநர் அறிவித்திருக்கின்றார். இப்போது மட்டக்களப்பு பிராந்தியத்திலே, கிழக்கு மாகாணத்திலே பரீட்சைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்ற தவணை பரீட்சைகள். எனவே இந்த தவணை பரீட்சைகள் வருகின்ற 25ஆம் தேதி சனிக்கிழமை இடம்பெறும் என்று அறிவிக்கப்படுகிறது. தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளப்பெருக்கு இப்பொழுது ஏற்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. மட்டக்களப்பு மாவட்டத்தின் இந்த தொடர்ச்சியான மழை காரணமாக பல்வேறு இடங்களில் வீதிகள் வெள்ளத்தில் மூழ்கி இருக்கின்றன. மக்களின் இயல்பு வாழ்க்கை முற்றாக முடங்கி இருப்பதாக தெரிகிறது. 24 மணித்தியாலத்தில் மட்டக்களப்பு நவகரி பிரதேசத்தில் மட்டும் 92 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி பதிவாகி இருக்கின்றது. இதுபோல மட்டக்களப்பு மாவட்டத்தில் புதிய காத்தான்குடி, ஆரையம்பதி, வாகரை, வெல்லாவடி, கொக்கட்டிச்சோலை, வாழைச்சேனை, ஏறாவூர் உட்பட பல பிரதேச செயலக பிரிவுகளில் வீதிகள் அடைமழை காரணமாக நீரில் மூழ்கி இருப்பதாக தெரிகிறது. வானிலை அவதான மையத்தின் தகவலின் அடிப்படையில் தொடர்ச்சியாக அங்கே மழையை 2 நாட்களுக்கு எதிர்பார்க்கலாம் என்று கருதப்படுகிறது.
இந்த மழைவீழ்ச்சி காரணமாக இப்பொழுது வடக்கின் பல்வேறு மாவட்டங்களும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. வவுனியாவில் பாவட் குளத்தின் நீர்மட்டம் தொடர்ந்து அதிகரித்து வருவதனால் அதன் 4 வான்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் அதன் கீழ் உள்ள பகுதிகளில் வசிக்கும் மக்களை அவதானமாக இருக்குமாறும் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்திருக்கிறது. இதுவேளை யாழ்ப்பாணத்தில் அடிக்கடி பெய்து வருகின்ற மழை காரணமாகவும் பலத்த காற்று வீசியதன் காரணமாகவும் வீடுகள் சில சேதமடைந்திருக்கின்றன. குறிப்பாக யாழ்ப்பாணம் குருநகரில் இன்று காலை வீசிய பலத்த காற்றினால் 30க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்திருப்பதாக தெரிகிறது. இதன் காரணமாக ஏற்பட்ட சேத விவரங்கள் இன்று மாலை வரை வெளியாக இருக்கின்றன. குறிப்பாக யாழ்ப்பாண மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் பிரதி பணிப்பாளர் TN சூரியராஜா தெரிவித்த தகவலின் அடிப்படையில் யாழ் மாவட்டத்தில் இன்று காலை ஏற்பட்ட சுழல் காற்று காரணமாக 48 குடும்பங்களைச் சேர்ந்த 219 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இப்போது குருநகர் பகுதியைச் சேர்ந்த அவர்களது நிலைகள் பற்றி ஆராய்ந்து வருவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. மலையகத்தின் பல்வேறு இடங்களுக்கு மண் சரிவு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது. இதிலே இந்த அடைமழை காரணமாக நுவரெலியா உடப்புசலாவ பிரதான வீதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுகின்றது. இதன் காரணமாக அந்த பகுதியில் பயணிப்போர் மிகுந்த அவதானமாக பயணிக்குமாறு தெரிவிக்கப்படுகிறது. நுவரெலியா உடப்பசலாவி பிரதான வீதியில் கந்தப்படை புதிய வீதி பகுதியில் வெள்ள நீர் வீதியில் ஊடுருவி கடந்து செல்வதனால் போக்குவரத்து வெகுவாக பாதிக்கப்படுகிறது. மண் சரிவு அபாயமும் பல்வேறு இடங்களில் நிலவிக் கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த பகுதியிலே கால்வாய்கள் முறையாக புனரமைக்கப்பட்டு பராமரிக்கப்படாததே இந்த பகுதியில் அடிக்கடி வெள்ளம் ஏற்பட்டு விவசாய நிலங்கள் அழிக்கப்பட்டு வருவதாக மக்கள் விசனம் தெரிவிக்கின்றார்கள். இதேபோல கண்டி பன்விலை பகுதியில் வாகனம் ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளானதன் காரணமாக 2 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். மேலும் ஒருவரை காணவில்லை என்று சொல்லி போலீசார் தேடுகின்றார்கள். சொகுசு வாகனம் ஒன்று வீதியை விட்டு விலகி விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. 4 பயணிகள் ஏற்றிச் செல்லக்கூடிய ஒரு சொகுசு வாகனம். 4 பேர் பயணித்திருக்கின்ற நிலையில் ஒருவர் காயங்களோடு மீட்கப்படுகின்றார். அவர் ஒரு பெண். ஒரு ஆணும் பெண்ணும் பலியாகி இருக்கின்றார்கள். இன்னும் காணாமல் போன ஒருவரை தேடுகின்ற பணியிலே போலீசார் ஈடுபட்டு வருகின்றார்கள். வாகனம் வீதியை விட்டு விலகி பாறையிலே விழுந்து விபத்துக்குள்ளாகி இருக்கின்றது. இதே போல விபத்துக்களுக்கும் இலங்கைக்கும் அப்படி என்ன தொடர்போ தெரியவில்லை. மாத்தறை தங்காலை பிரதான வீதியில் இன்றைய நாளில் மிக கொடூரமான விபத்து ஒன்றை பற்றி அறிந்தேன். கந்தர தவல்லை என்ற பகுதியில் இன்று பிற்பகல் வேளையில் இடம்பெற்ற இந்த விபத்து 2 பஸ்கள் ஒன்றோடொன்று நேருக்கு நேர் மோதி இருக்கின்றன. இந்த விபத்து காரணமாக 35 பேர் காயமுற்று இப்பொழுது கந்தர தலல்ல வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் பெற்று வருகின்றார்கள். அவர்களில் 6 பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக மாத்தறை பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்படுகின்றார்கள். இந்த 2 பஸ்கள் நடந்த முற்பகுதிகள் முற்றாக சேதமடைந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. கடும் வேகமாக வந்த 2 பஸ்களை இவ்வாறு நேருக்கு நேர் மோதி இருக்கலாம் என்று தெரிவிக்கப்படுகிறது. நேரில் கண்டவர்கள் பல பேர் மிகப்பெரிய சத்தத்தோடு இருந்த 2 பஸ்கள் மோதிக்கொண்டதாக தெரிவிக்கின்றார்கள். மிகுந்த அவதானமாக வீதிகளிலே பயணிக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கிறது. இத்தனை விபத்துக்கள் நேர்ந்து கிட்டத்தட்ட இந்த புது வருடம் பிறந்து முதல் 15 நாட்களில் 65 பேர் உயிரிழந்ததை பற்றி நேற்றைய நாள் சொல்லியிருந்தேன். இப்படி இருக்கின்ற சூழ்நிலையிலும் நாங்கள் அவதானமாக இல்லாவிட்டால் எப்படி? இந்த விபத்துக்கள் போக்குவரத்துகள் பற்றி பேசப்படும் போது இலங்கையிலேயே தொடர்ச்சியாக 4வது நாளாக தொடருந்து பயணங்கள் பல ரத்து செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அண்மை காலமாக இந்த தொடருந்து பணிகளுக்கு சாரதிகள் புகையிரத சாரதிகள் பல பேர் சமூகம் அளிக்காதன் காரணமாக தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுக் கொண்டு வருவதை பற்றிய செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்றன. இன்றும் அதாவது இன்று 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையும் பல தொடருந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தொடருந்து திணைக்களம் அறிவித்திருக்கிறது. தொடர்ந்து சாரதிகளுக்கான பதவி உயர்வு பரீட்சை இன்று நடைபெறுவதன் காரணமாக இன்றைய நாளில் சேவையில் ஈடுபடவிருந்த 28 தொடருந்துகளை இயக்கும் பணிகளில் ஈடுபட சாரதிகள் இல்லாமல் போயிருக்கிறது. சாரதிகளை தரம் 2லிருந்து 1க்கு பதவி உயர்த்துவதற்கான இந்த பரீட்சையில் 80 சாரதிகள் பங்கேற்றிருந்தார்கள் என்று குறிப்பிடப்படுகிறது. உண்மையில் பயணிகளுக்கு அசௌகரியம் இல்லாமல் இதற்கான மாற்று ஏற்பாடுகளை செய்யலாம். இல்லாவிட்டால் அந்த சாரதிகளுக்கு வேறொரு நாளில் பரீட்சைகளை வைக்கலாம். இல்லாவிட்டால் வேறொரு விதமாக அவர்களுக்கான இந்த பணி மாற்றங்களை செய்திருக்கலாம். இது மிக மோசமாக பயணிகளது அன்றாட போக்குவரத்துகளை பாதிக்கும் ஒரு விடயமாக மாறியிருக்கிறது. அதுவும் குறிப்பாக விடுமுறை நாட்களில் தங்களது சொந்த ஊர்களிலிருந்து மீண்டும் கடமைக்கு திரும்புவோர் பல பேர் இதன் காரணமாக பாதிக்கப்படுகின்றார்கள் என்பது உண்மை. இப்போது 2 ஓய்வுகளை பற்றி பார்க்க வேண்டும். ஒருவர் நிரந்தரமாக இந்த உலகத்தை விட்டு நீங்கி இருக்கின்ற ஒருவர் விக்டர் ஐமன், ஒரு சிரேஷ்ட சிங்கள ஊடகவியலாளர். ராவய பத்திரிகை என்று முன்னர் ஒரு காலத்தில் மிக பரபரப்பாக பேசப்பட்ட ஒரு பத்திரிகை. அந்த காலத்திலே அரசாங்கம் அப்போது ஆளும் தரப்பில் இருந்த ஐக்கிய தேசிய கட்சியின் அரசாங்கங்களுக்கு எதிராக கடுமையான கட்டுரைகளை தொடர்ச்சியாக எழுதி ஒரு மிகப்பெரிய மாற்றத்துக்கு வித்திட்டவர் இவர் என்று சொல்லப்படுகின்ற ஒருவர். 94ஆம் ஆண்டு சந்திரிகா பண்டாநாயக்க குமாரதுங்க மிகப்பெரும் அலையோடு பதவிக்கு வருவதற்கு இவருடைய ராவய பத்திரிகையின் எழுத்துக்களும் ஒரு காரணமாக இருந்தன என்று கருதப்படுகிறது. ஊடக சுதந்திரம், அதுபோல ஊடக வெளிப்பாடு, மக்களது தனிப்பட்ட வெளிப்பட்ட கருத்துக்களை கொண்டு வருவதில் மிக முக்கியமாக முன்னின்று ஒருவர் காலமாக இருக்கின்றார். அவருக்கு ஆழ்ந்த இரங்கல்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இதே போல இன்னொருவர் எங்கள் மக்கள் மனதிலே நீங்காது இடம் பிடித்துக் கொண்ட ஒருவர், நீதித்துறையின் ஒரு மிகப்பெரும் காவலராக விளங்கிய ஒருவர் பணி ஓய்வு பெறுகிறார். 27 வருட காலம் தொடர்ச்சியாக நீதித்துறையிலே கடமையாற்றி மக்கள் மத்தியில் மிகப்பெரும் மதிப்பை பெற்றுக் கொண்ட நீதிபதி மாணிக்க வாசகர் இளஞ்செழியன் நேற்றைய நாள் 18ஆம் தேதி அவர் தன்னுடைய நீதித்துறையிலே கடமையாற்ற ஆரம்பித்து 27 ஆண்டுகள் பூர்த்தியாகி இருந்தன.
1997 முதல் தடவையாக நீதிபதியாக நியமனம் பெற்று வவுனியாவில் தன்னுடைய முதல் நியமனத்தை பெற்றுக் கொண்டிருந்தார். 27 ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய ஓய்வை அறிவித்திருக்கிறார். மிக முக்கியமான பல்வேறு தீர்ப்புகளை வழங்கிய ஒருவராகவும் துணிச்சலாக தன்னுடைய தீர்ப்புகளை எடுத்துச் சொன்ன ஒருவராகவும் மக்களுக்காக மட்டுமல்லாமல் நீதித்துறைக்காக சுயாதீனமாக மிக தெளிவாகவும் துணிச்சலாகவும் செயற்பட்ட ஒருவராகவும் அவரை என்றும் வரலாறு பதிந்து கொள்ளும். வடக்கு கிழக்கு மாகாண அனைத்து நீதிபதிகளிலும் 25 ஆண்டுகளுக்கு மேல் பூர்த்தி செய்த ஒரே ஒருவர் அன்புக்குரிய இளஞ்செழியன் ஐயா என்பது இங்கே கவனிக்கக்கூடியது. முக்கியமான சில வழக்குகளாக 1999 யாழ்ப்பாண செம்மணி புதைகுழி வழக்கு, கிருஷாந்தி குமாரசாமி வழக்கு, 99 மன்னாரில் காமாரிகா கொலை வழக்கு, மடு தேவாரிய குண்டுவெடிப்பு வழக்கு, அதுபோல லயனையார் குண்டுவெடிப்பு வழக்கு, 2000 தொடக்கம் 2008 வரையான 9 ஆண்டுகள் கடுமையான யுத்தம் நிலவிய காலத்தில் வவுனியாவில் நீதிபதியாக கடமையாற்றியவை என்பன அவர் நீதித்துறையில் ஏற்றுக்கொண்ட சவால் மிக்க காலங்கள் என்பது கவனிக்கக்கூடியது. ஜெயசுக்குரு தாக்குதல் காலம், யுத்த நிறுத்த காலம், மீண்டும் இறுதி யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட காலத்திலும் வவுனியாவில் நீதிபதியாக கடமையாற்றியிருந்தார். அண்மை காலத்திலும் பல சவாலான வழக்குகளில் துணிச்சலாக தீர்ப்பு வழங்கிய ஒருவராக போற்றப்படுகின்ற ஒருவராக இருந்தார். அண்மை காலமாக இவர் வழங்கிய மிக முக்கியமான தீர்ப்புகளில் குறிப்பாக 2015 யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதிபதியாக நியமனம் பெற்ற வேளையில் அப்போது புங்குடுதீவு வித்யா கொலை வழக்கிலே தனி தீர்ப்பு எழுதி மரண தண்டனை விதித்திருந்தார் குற்றவாளிகளுக்கு. 2018 திருகோணமலை மேல் நீதிமன்ற நீதிபதியாக இடமாற்றம் பெற்ற பிறகு அங்கே இடம்பெற்ற குறை ஒன்றிலும் இராணுவ அதிகாரிகளுக்கு மரண தண்டனை விதித்திருந்தார். 2022 வவுனியா மேல் நீதிமன்ற நீதிபதியாக மீண்டும் கடமையாற்றுகின்ற வேளையில் தயாமாஸ்டர் வழக்கில் 2 வருடம் ஒத்திவைக்கப்பட்ட சிறை தண்டனை வழங்கி விடுதலை செய்திருந்தார். இப்படியான பல்வேறு வழக்குகளில் அவரது பெயர் சொல்லக்கூடிய பல்வேறு வழக்குகளாக நாங்கள் மனதார நினைவூட்டக்கூடிய பல்வேறு விடயங்கள் நடந்திருக்கின்றன. ஐயாவுக்கு எங்களுடைய அன்பான வழிநடத்துதல்களை வழங்கி வைப்போம். நீதித்துறையிலிருந்து ஓய்வு பெற்றாலும் தொடர்ச்சியாக சமூகத்துக்கு தன்னுடைய பங்களிப்பை பல்வேறு சேவைகள் மூலமாக வழங்குவார் என்று கருதுகிறோம். இவைதான் இன்றைய நாளின் முக்கியமான செய்திகள். இந்த செய்திகளை பற்றி உங்களுடைய கருத்துக்கள், விமர்சனங்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆர்வத்தோடு இருக்கிறேன். அதுபோல கேள்விகள் இருந்தால் அந்த கேள்விகளை கமெண்ட்ஸ் மூலமாக கொண்டு வாருங்கள். தொடர்ந்து வரும் நாட்களில் செய்திகள் மூலமாக அவற்றையும் வெளிப்படுத்துவேன்.